ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே கோபாக்கினைக்கு நீங்களாக என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் சிந்திக்கிறோம். கோபாக்கினை என்பது எதை குறிக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சத்திய வேதம் கூறுகிறபடி இந்த உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாகிய நாம் பாவம் செய்கிறதினாலே, பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவம் ஏராளமான பாவங்களை செய்கிறபடியினாலே ஒவ்வொரு பாவத்திற்குமான தண்டனைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேவ கோபாக்கினையாக நமக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிறதை உணர முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறார். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே என்று சொல்லுகிறார். ஆம், ஒவ்வொருவரும் நமக்காக கோபாக்கினையை குவித்து கொண்டிருக்கிறோம். இந்த கோபாக்கினையிலிருந்து, இந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்கொள்வது எப்படி என்பதுதான் கேள்வி. அதற்கு பதிலாக நாம் வாசித்த அந்த வசனத்தினுடைய முதற் பகுதி தெளிவாக சொல்லுகிறது. நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் கோபாக்கினைக்கு நீங்களாக நாம் ரட்சிக்கப்படுவோம். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக பரிகார பலியாக இந்த உலகத்திலே ஜீவித்து நம்முடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையெல்லாம் அவர் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட முடியும். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலிமரணத்தை விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய பலிமரணம் எனக்காகத்தான் என்று சொல்லி அவரிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கிறார்களோ, அவர்கள் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுகிறார்கள். அருமையானவர்களே, நீங்களும் இந்த பயங்கரமான கோபாக்கினைக்கு நீங்களாக காப்பாற்றப்பட ரட்சிக்கப்பட முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.